ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட்டுகலாட்டா. இன்னைக்கு இஃப்தார் ஸ்நாக்ஸ் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வெர்மிசெல்லி சிக்கன் ஸ்கியூவர்ஸ். வெர்மிசெல்லியோட சிக்கன் சாப்பிட சொல்ல அவ்வளோ க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எலும்பில்லாத சிக்கன் 1/2 கிலோ, சேமியா 1 கப், நார்மல் சேமியாவே போதும், வறுத்த சேமியா தேவையில்லை, முட்டை 1, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சைச்சாறு 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு. ஸ்குவாஷ் குச்சி வச்சு தான் செய்ய போகிறோம், அந்த குச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல சிக்கனை எடுத்து தின் ஸ்ட்ரிப்ஸாக நம்ம கட் பண்ணிக்கிறலாம். ஸ்ட்ரிப்ஸை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். வாங்க ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு பவுலில் ஃபஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, மிச்சச்சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண மசாலாவில் ஒவ்வொரு சிக்கன் பீசஸாக போட்டு மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா பெரடி விட்டு இதை மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு 1 ஹவருக்கு மூடி வைங்க. ஒரு நீளமான ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி நல்லா கலக்கிக்கோங்க. அடித்த முட்டையும் சேமியாவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஊறின சிக்கனை எடுத்து இந்த ஸ்கியூவர்ஸ் குச்சியில் நல்லா சொருகிக்கோங்க. இப்படி எல்லா குச்சியையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குவாஸில் டிப் பண்ணிவிட்டு அதை சேமியாவில் போட்டு நல்லா டைட்டாக அதில் பிடிக்கிற மாதிரி நல்லா கையால் நல்லா பிடிச்சி எடுங்க. இந்த கட்டை பிடிக்கிற மாதிரி நல்லா டைட்டாக அந்த சேமியா நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பிடிச்சிருங்க. எல்லா குச்சியையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியும் பின்னாடியும் பொரிக்கலாம். பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. சூடேறியதும் ஒவ்வொரு குச்சியாக போட்டு ஒரு சட்டிக்கு 3 இல்லாட்டி 4 போட்டு பொரித்து எடுங்க. மிதமான தீயில் முன்னாடியும் பின்னாடி நல்லா வேக விட்டு நல்லா பொரித்து எடுங்க. அருமையான வெர்மிசெல்லி சிக்கன் ஸ்கியூவர்ஸ் ரெடி. எண்ணெயே குடிக்காத, உள்ளே ஃபுல்லாக சிக்கனோட அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக அவ்வளோ க்ரன்ச்சியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை நான் வெட்டி காட்டுறேன் பாருங்கள். உள்ளக்க கறி எப்படி இருக்குது, மீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இஃப்தாருக்கு கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.